மிதுன ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க, இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. மிதுன ராசி விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கடவுள் துணை மட்டும்தான் வருவாங்க. கடவுள் வழிகாட்டுவாங்க. அதற்கான உண்மையான உழைப்பை நம்ம தான் போடணுங்கிறத உணர்ந்தவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. ஆனா இவங்களுக்குன்னு உதவின்னு எதிர்பார்க்கிறப்ப யாருமே இல்லாம ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யல, நம்ம கிட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது வந்தா நாம என்ன பண்ணுவோம்? தட்டி கழிப்போம். அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சேன், அவ்வளவு எதிர்பார்த்தேன், யாராவது உதவி செஞ்சீங்களான்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா மிதுனம் கொஞ்சம் கூட அதை மனசுல வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரர்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க. மிதுன ராசி ஒரு சில நேரங்கள்ல யோசிப்பாங்க, நமக்கு புத்தி இல்லையா என்னன்னு தெரியலையே, நம்மால மட்டும் ஏன் மத்தவங்க உதவி கேட்டா மறுக்க முடியலன்னு யோசிப்பீங்க. ஆனா நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதுங்க. அது மட்டும் இல்லாம புத்தி சாதுரியத்தால இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க. ஏன்னா புதன் பகவான அதிபதியா கொண்டிருக்கிறதுனாலே இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலையுமே ஈடு இணை கட்ட முடியாதுங்க. எப்பவுமே எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க. இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நீங்க ஏமாந்து போறதுக்கு காரணம் எல்லாரையும் நம்புறதுங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு நல்லதொரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழ போகுதுங்க. மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க. அற்புதமான யோகம் வரப்போகுதுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோம்னா அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவானும், ராசியில சூரிய பகவானும், குரு பகவானும் இருக்கிறாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், கேது பகவானும், பாக்கியஸ்தானத்துல சனி பகவானும், ராகுவும் பலம் வருகிறாங்க. கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல பாக்கியஸ்தானத்துல சனி வக்கரம் ஆரம்பிக்கிறாருங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாருங்க. ராசியிலிருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாருங்க. அயன சயன போகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ராசிக்கு மாறுறாருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. எல்லாவற்றையும் கவனமா கையாளக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல விதமான பிரச்சனைகளை, மனவேதனைகள்ல இருந்து எல்லா விதங்களிலும் பலன் கொடுக்க போகுதுங்க. இத்தனை நாளா மனவேதனையில இருந்திருப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலும் சரியான பலன் கிடைச்சிருக்காதுங்க. நண்பர்கள் கூட எதிரிகளா மாறி இருப்பாங்க. குடும்ப உறவுகள் எல்லாம் கசந்து போயிருக்குமுங்க. பயணச்சுமை அதிகமா இருந்திருக்குமுங்க. பிரச்சனைகளால தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க. கடன் சுமை உங்க நிம்மதியை கெடுத்திருக்குமுங்க. ஆனா இப்போ உங்க அற்புதமான பலன்களை பெற போறீங்க. வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவுல நீங்க பெற போறீங்க. தொழில்ஸ்தானத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, சூரியன் புதன் ராகுடைய சேர்க்கையினால தடைகளை எல்லாத்தையுமே தகர்த்தெறிய போறீங்க. தொழில இருந்த தடைகள் நீங்கி உங்களுடைய முயற்சிகள்ல படிப்படியா முன்னேற்றம். நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுதுங்க. தொட்டதெல்லாம் பொன்னா மாற போகுது. எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெற போறீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த நீச்சபங்க ராசி யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. உங்களுடைய நிர்வாக திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தினால எல்லா விதங்களிலும் வெற்றி லாபத்தை அடைய போறீங்க. பணியிடங்கள்ல மாற்றம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்தபடியும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லா விதங்களிலும் நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க, ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. காதல் உறவுகள்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. நீண்ட காலமா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே விவாகரத்தானவர்கள் கூட மறுமணம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்திலும் சுக நிகழ்வுகள் நடைபெற போகுதுங்க. கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுங்க. வாழ்க்கை துணையால நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வண்டி வாகனம் ஆகியவை வாங்கி சொத்துக்களை சேர்க்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. தடைபட்ட வீட்டு வேலைகளை மீண்டும் தொடங்கி புதுசா பால் காய்ச்ச போறீங்க. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. மேலும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்குமுங்க. மேலதிகாரிங்க கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன தொழில கூட அரசு கடன் கிடைக்குமுங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பண வரவுல இருந்த பிரச்சனைகள் மறைய போகுதுங்க. தம்பதிகளுடைய அந்யோன்யம் கூடுவதனால இருவரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டம் தீட்டுவீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யாரிடமே எடுச்சிருந்து பேச வேணாமுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச மதிப்பெண்களை பெறுவதற்கு வகுப்பு தேர்வுகள்ல டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயருக்கு முல்லை மலர் மாலை சாற்றி வழிபடுவது செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குமுங்க. இப்ப பார்த்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. எவ்வளவுதான் அழுதாலும் புரண்டாலும், அதாவது கதறி கதறி கடவுள் கிட்ட அழுதாலும் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாதுன்னு இருந்ததை 100% உங்களுக்கு நல்ல தலையெழுத்தை மாத்தி கொடுக்க போகுது. அதுதான் இப்ப நம்ம சுருக்கமா பார்த்திருக்கோமுங்க. இப்ப நம்ம விரிவா நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா? மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். முதல்ல இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்ங்க. உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் இனி வரக்கூடிய நாட்கள்ல வக்ர நிவர்த்தியாகி ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல முழுமையான கவனம் தேவைங்க. எல்லா விதங்களிலும் வெற்றி தொடருங்க. எதிர்மறையான பலன்களை மட்டுமே பார்த்துட்டு வந்த நீங்க இனி நேர்மறையான பலன்களை அனுபவிக்க போறீங்க. புதன் பகவானுடைய சாதகமான சஞ்சாரிப்பினால சங்கடங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க. உழைப்புக்கேற்ற உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்க போகுதுங்க. தொழில இருந்த நெருக்கடிகள் விலகுதுங்க. குடும்பத்துல முன்னேற்றமான நிலை கிடைக்குதுங்க. விரயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால பல வழிகள்ல வரவு கிடைக்குமுங்க. ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 6 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு இருக்கிறதுனால உடல்நிலை சீராகுதுங்க. எதிர்ப்புகள் விலகுதுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க. மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுதுங்க. திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி அப்படிங்கிறது மறைய போகுதுங்க. அந்யோன்யம் அதிகமாகுதுங்க. சேமிப்பு உயரப்போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய நலனை மனசுல வச்சுக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்கள்ல எங்கும் எதிலும் கவனம் தேவைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் தொடங்குமுங்க. இதனால நீங்க எது செஞ்சாலும் சரிங்க, அது நல்ல பலத்துல முடிஞ்சு வருமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா அனுதினமும் நரசிம்மர வழிபாடு செய்ய நன்மைகள் மட்டுமே நடந்தேறுமுங்க. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம். எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுதுங்க. ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துறாருங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, அது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. எதிர்பார்த்த வரவு வருமுங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகுதுங்க. பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை வளமா மாத்தி கொடுக்கறாருங்க. நெருக்கடிகள் இல்லாம பண்றாருங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக்கி கொடுக்கறாருங்க. உடல்நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க. வழக்குல உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கி கொடுக்கறாருங்க. அடுத்ததா விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்கறதுனால கடந்த மாதம் அஷ்டம சூரியனால ஏற்படுற நெருக்கடிகள் கூட இப்ப விலக ஆரம்பிக்குதுங்க. தாய் வழி உறவு உங்களுடைய வேலைகள்ல பங்கெடுப்பாங்கங்க. அலைச்சலும் மன உளைச்சலும் இனி இல்லாம போகுதுங்க. உடல்ல ஏற்படுற பாதிப்புகள் விலகுது. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஆதரவு கிடைக்குதுங்க. உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. அடுத்ததா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்டு இருந்த வேலைகள் எல்லாமே திட்டமிட்டபடியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க.
ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருதுங்க. கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குதுங்க. அடுத்து ஜென்ம ராசிக்குள்ள லாபாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றதுனால செயல்பாடுகள்ல பதட்டம் இருக்குமுங்க. அதனால கொஞ்சம் மனக்குழக்கம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இதனால பதட்டப்படாம இருந்தீங்கன்னா மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம நடந்துக்கலாமுங்க. உங்களுடைய முயற்சிகள்ல உறுதியா இருப்பது உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்குமுங்க. அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையுடைய பாராட்டுகளையும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க. உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதற்கேற்ற உயர்வும் கிடைக்குமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனமுங்க. உங்களுக்கான சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்குமுங்க. நல்லதே நடக்குமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா அனுதினமும் விஷ்ணு மற்றும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்குமுங்க. வளமான நலமான வாழ்க்கை அமைய பெறுவீங்க. அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமுங்க. புத்தி சாதுரியம் அதிகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட பிரச்சனைகள் கூட இனி நீங்க போகுதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்த முடியும். தொழில முன்னேற்றத்தை கொடுக்கறாருங்க. உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வராருங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி புரிவாங்க. புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுதுங்க. இழுபறியா இருந்து வந்த வழக்குகள் கூட உங்கள் முடிவுக்கு வருதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால சுப செலவு அதிகமாகுமுங்க. செலவுக்கேற்ற வரவும் இருக்குமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுதுங்க. உங்களுடைய உடல்நிலை சீராகுதுங்க. சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருதுங்க. குறிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வருதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுதுங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வேலையிலிருந்து நெருக்கடிகள் நீங்குதுங்க. சிறு வியாபாரிகளா இருந்தா கூட சரிங்க. புதிய முதலீடுகள்ல யோசிச்சு முதலீடு செய்யுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகள்ல பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்பது படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனமுங்க. நீங்க நல்லதே உங்களுக்கு நடக்குமுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா அனுதினமும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குமுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்துருக்கோமுங்க. இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும்னா விடாமுயற்சி இருக்கிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுங்க. உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பேச்சில் இனிமையும் சாதுரியத்தையும் கொடுக்குறாருங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருமுங்க. சொத்து மனை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல தடை தாமதங்கள் விலகுதுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல மட்டும் கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. மற்றபடி தொழில் வியாபாரத்துல இருந்த மந்தத்தன்மை மறையுதுங்க. வருமானம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கூடுதலா கிடைக்குதுங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே முழு கவனத்தோட ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. எடுத்த வேலையை சரியான நேரத்துல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவும் நல்லதுங்க. மேலும் வேலை சம்பந்தமா பிரயாணம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையுதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகமாகுதுங்க. உறவுக்காரங்க வழியில மனக்கசப்பு மறையுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லதுங்க. பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குமுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவீங்க. வேலைப்பளு அப்படிங்கிறது குறையுதுங்க. உழைப்பு வீணாகுதுங்க அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டுங்க. அதற்கான உயர்வும் உண்டுங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுதுங்க. சந்தோஷமா வெளியில போயிட்டு வருவீங்க. எல்லா காரியங்களுமே அனுகூலமான பலன் உண்டுங்க. மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகுதுங்க. பொன் பொருள் சேருதுங்க. வண்டி வாகனம் வாங்குறீங்க. பூமி மூலம் லாபம் கிடைக்குதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த அந்த மந்தத்தன்மை மாறுதுங்க. கவனத்தோட படிக்கிறது ரொம்பவும் அவசியமுங்க. எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனம் செலுத்திக்கோங்க. குறிப்பா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருவீங்க. பயணங்களாலேயுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகுமுங்க. சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் எல்லா காரியங்களையுமே சாதிச்சுக்குவீங்க. குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல சிறப்பா இருக்க போறீங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமா ஈடுபட போறீங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்குமுங்க. குறிப்பா திறமையா செயல்பட்டு உங்களுடைய வேலை எல்லாமே வெற்றிகரமா செய்து முடிச்சுப்பீங்க. மேலதிகாரிங்க கிட்ட நல்ல மதிப்பு பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த டென்ஷன் விலகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகுமுங்க. உடன்பிறப்புகள் வழியிலும் நன்மைகள் ஏற்படுதுங்க. பொதுப்படியா உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ராமரை வழிபாடு செய்ய குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகுமுங்க.
ஆரோக்கியம் உண்டாகுமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லதா நடக்குமுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்க நல்லதுன்னு தோணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்க செய்யலாமுங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான நல்ல பலன்களை கொண்டு முடியுங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது யோகத்தை தொட்டு ஒரு வெளிச்சமான எதிர்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. தெய்வத்துடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு பக்கபலமா நிக்குதுங்க. ஏன்னா இந்த யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பல்வேறு விதங்கள்ல குறிப்பா உங்களுடைய ராசிநாதனால உருவாகி இருக்குதுங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுங்க. மனசை தளர விடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க, நல்லதே நடக்குமுங்க. மிதுன ராசிக்கு இனி மகிழ்ச்சியான காலகட்டம் தாங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மன உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணுங்க. ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுக்கணுமுங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன்னு இந்த முடிவு நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.